இன்றைக்கி நான் ஆப்பிள் கீர் செய்ய போகிறேன். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு கடாயில் 1/2 லிட்டர் அளவுக்கு ஃபுல் ஃபேட்டு பாலை எடுத்து பால் கொதிச்சு வந்ததும் 1/4 ஸ்பூனு கேசரி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். பால் சுண்டி அரை ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். இப்போது நல்லா கொதிச்சு வந்ததும் நாங்கள் இங்கே 1/3 கப் அளவுக்கு கண்டன்ஸ்ட் மில்கை போடலாம். பால் திக்காக க்ரீமியாக வரத்துக்குன்னு போடணும். கண்டன்ஸ்மெண்ட் இல்லைன்னா பால் பவுடரையும் போடலாம். இப்போது க்ரஷ் பண்ணி வச்சுருந்த ஏலக்காவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு கூல் ஆகிறதுக்கு விடலாம். நான் இங்கே 2 ஆப்பிளில் எடுத்துருக்கிறேன். 2 ஆப்பிளையும் நல்லா பீல் பண்ணிட்டு எடுத்துக்கணும். இப்போ ஒவ்வொன்றா எடுத்து கிரேட் பண்ணலாம். ஆப்பிள் கீர் பண்ணுறது கொஞ்சோண்டு கஷ்டம். ஏன்னா இது செய்யும்போது பால் உடஞ்சி போயிடும். அதனால் நல்லா கிரேட் பண்ணிட்டு ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு நெய்யை போட்டு கிரேட் பண்ணி வச்சுருந்த ஆப்பிள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஆப்பிளில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி வரணும். அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணணும் மீடியம் ஃப்ளேமில். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணதும் 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ இதையும் கூல் ஆகிறதுக்குன்னு விடலாம். 2 கூல் ஆனதும் 2த்தையும் மிக்ஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி செஞ்சால் பால் உடையாது. நல்லா க்ரீமியாக டிலீஷியஸாக ஆப்பிள் கீரை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா யார் வேண்டான்னு சொல்லுவாங்க? எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. எங்களுக்கு பிடிச்ச நட்ஸோட மேலே கார்னிஷ் பண்ணிட்டு சாப்பிடலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு, எவ்வளோ க்ரீமியாக வந்திருக்கு. இந்த மெத்தடில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி நான் சேவை கீர் பண்ண போகிறேன். கொஞ்சோண்டு வேறு மாதிரி. அதுக்கு 1/2 கப் அளவுக்கு மில்கை பாயில் பண்ண போகிறேன். பாருங்கள், பாயில் பண்ணி எடுத்ததும் ஒரு கடாயில் கொஞ்சோண்டு நெய்யை விட்டு திராட்சையை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணி எடுத்ததும் அந்த நெய்லேயே முந்திரி பாதாம் போட்டு ஃப்ரை பண்ணணும். அதையும் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இப்போது அந்த நெய்லேயே சேவையும் போட்டு ஒரு வாட்டி நல்லா ஃப்ரை பண்ணணும். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போது அதே கடாயில் நான் 1/2 கப் அளவுக்கு நெய்யை எடுத்திருந்தேன். அதில் மிச்சம் இருந்த நெய்யை போட்டு 1 கப் அளவுக்கு சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். லோ ஃப்ளேமில் தான் இது செய்யணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தால் சர்க்கரை கரைஞ்சி கேரமலைஸ்டாக ஆகும். இப்போது சூடு பண்ணியிருந்த பாலை போட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணணும். கட்டியாக இருந்தால் கேரமல் சர்க்கரை கரைஞ்சி வந்ததும் கலர் சேஞ்ச் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி. இந்த ஸ்டேஜில் 1/3 கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்கை போட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சோண்டு பாயில் வந்ததும் இப்போது ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சேவை போட்டு மிக்ஸ் பண்ணணும். இப்போது பாலில் சஃப்ரான் போட்டு வச்சுருந்தேன். அதையும் போட்டு ஒரு வாட்டி மறுபடியும் மிக்ஸ் பண்ணிட்டு க்ரஷ் பண்ணி வச்சுருந்த ஏலக்காய், ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முந்திரி பாதாம் ரைசன்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பாயில் பண்ணி விட்டால் பாருங்கள், க்ரீமியாக கேரமல் சேவை பாயசம் தயாராக இருக்குது. ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு பண்ணி பாருங்கள்.